ஒரு சாங்கு கரெக்டாக ப்ளே பண்ணோம் அப்படின்னா அந்த சாங்குக்குள்ளே ஸ்கேலை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கார்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாங் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போவுமே லிசன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஜனகன. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இப்போது சில சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சி மேஜராகவே இருக்கும், அது ஜியில் ஆரம்பிக்கலாம், ஏல ஆரம்பிக்கலாம், எங்கனாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நோட்ஸ் இல்லை 2 நோட்ஸ் கழித்து கரெக்டாக மெயின் நோட்டுக்கு வந்துடும். இதுதான் பேசிக்கலாக எல்லா சாங்க்கும் இருக்கக்கூடிய பேட்டர்னு. ஸோ இப்போ சியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சியில் வந்துருச்சுன்னா அந்த கார்டு சீன் கன்சிடர் பண்ணிடணும். ஸோ எப்படின்னு சொல்கிறேன். ஜனகன மன அதி. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லெவல்லே இந்த சாங்கில் வந்து நிற்கிது. ஸோ ஜனகன மனகதியில் ஸ்டார்டிங்கில் சீல ஆரம்பிக்குது, இதிலே நிற்கிது. ஸோ இப்போது சீல ஆரம்பித்ததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே கார்டாக லெஃப்டில் நான் என்ன பண்ணுறேன், சென்டர் கார்டு நமக்குள்ள சி கார்டை நான் பிடிச்சிடுறேன். ஓகேவா? மெயினாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் சிம்பிளானா இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட்டு. ஸோ அந்த சாங் வந்து எதில் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஆரம்பித்தாலும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லேன். இப்படி சில சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து இந்த இடத்துல முடிஞ்சு அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இது எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து வந்தாலும் அந்த கடைசி அந்த ஃபிங்கரிங் பார்த்திங்கன்னா நமக்கு செட் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே தான் செட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ இப்படிலாம் வாசிட்டு இப்படி வந்து இங்கே செட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ரெகுலராக நமக்குள்ளே பொசிஷன் வந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் அந்த சாங் இந்த இடத்துக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கும். மெயினாக அந்த ஃபிங்கரிங்கை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த ஃபிங்கரிங் எங்கே இருக்குதோ அங்கே தான் அந்த கார்டு இருக்கும். எந்த இடத்துல ஃபிங்கர் வந்து அந்த உங்கள் விரல் வந்து எந்த இடத்துல ரொம்ப நிற்கிதோ, ஐ மீன் இப்போ இந்த கை இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பிளேஸ்மெண்ட்லேயே அந்த ராகத்தை நான் வாசிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் அந்த கார்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த கையை பாருங்கள். ஜனகன மன அதினா யக்க ஜயகே பாரத பாக்கிய விதாதா. இப்போ பாருங்கள் இந்த பிளேஸ்மெண்ட் இங்கேயே தான் நிற்கிது, இந்த கை மூவ் பண்ணவே இல்லை. சிம்பிளாக ஒரு நோட்டு பின்னாடி போயிட்டு வரதால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மேக்ஸிமம் இந்த கை இங்கே தான் நிற்கிது. ஸோ இந்த ஸ்கேலுக்குள்ளே நிற்கிறனால இந்த இடத்துல தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. எந்த இடத்துல உங்கள் கை ரொம்ப நேரம் நிற்கிதோ அந்த இடத்துல தான் அந்த கார்டு வரும்னு கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ இப்போது நம்ம கார்டு இதுக்குள்ளே பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜனகன மன அதினா இதுக்குள்ளே கார்டு இங்கே வந்துடும். ஜனகன மனதி நாயக ஜயகே பா இப்படி வந்துடும். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். எங்கே வந்து உங்கள் கை ரொம்ப நிற்கிதோ அந்த இடத்துல தான் அதுக்குள்ளே கார்டு வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜனகன மன அதி. இப்போது இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், கார்ட் ப்ரோக்ரஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த கார்ட் ப்ரோக்ரஷன் நமக்கு தெரிஞ்ச விஷயம். சென்டர் ஃபார்மட் ஒன்று, ரிவர்ஸ் ஒன்று, ஃபார்வர்டு ஒன்று. இதில் இப்போ ஜனகன இப்போ இந்த நோட்டு இங்கே நிற்கிது. இதில் வந்து ஃபஸ்ட்டு சென்டர் கார்டில் வருதான்னு பாருங்கள். நீங்கள் வாசிக்கக்கூடிய நோட் வந்து சென்டர் கார்டில் வருதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஜனகன சி மேஜர் கார்டில் வந்து இந்த நோட்டு இப்போ இல்லையா? இந்த நோடு வாசிக்கிறதுனால இது எதில் இருக்குது, இப்போ சென்டர் கார்டில் இருக்குது. ஓகே, இப்போ கார்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல கார்டு சேஞ்ச் பண்ணு பாருங்கள். ஜனகன மன அதிநாயக ஜயகே. எந்த இடத்துல லாங்காக ப்ரெஸ் பண்ணி நிற்கிறோமோ நாயக்க. ஸோ இந்த மாதிரி எங்கே லாங்காக ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு தான் கார்டு சேஞ்ச் பண்ணணும். இன்னொரு சிம்பிள் ஸ்டெப்பு சொல்லித்தரேன். ஜனகன மன அதிநாயக ஜயகே. ஸோ இந்த இடத்துல அந்த கார்டு சேஞ்ச் பண்ணுவோம். ஜனகன மன அதிநாயக ஜயகே இந்த மாதிரி. இன்னொரு ஃபார்மேட் என்ன அப்படின்னா அந்த கவுண்டிங் பார்க்கணும். இந்த சாங் இப்போ ஜனகன மனகதி வந்து 4 கவுண்டு. ஸோ ஜனகன மன அதி 4 கவுண்டில் வரனால இந்த கார்டு வந்து 4 கவுண்டில் போகணும். ஜனகன மன அதி 1 2 3 4 இந்த ஃபார்மேட்டு. இப்போ ராகம் வந்து இப்போ ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த ராகம் ஷிஃப்ட் ஆன உடனே கார்டை மாற்றணுமா அப்படிலாம் கிடையாது. அந்த கவுண்டிங்கில் நம்பர் 1 வருது பார்த்தீங்களா, 1 2 3 4 இதில் 1 அப்படின்ற பிளேஸ்மெண்ட் தான் கார்டை மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இந்த 1ல் தான் கரெக்டாக மாற்றும். இது 1ஆம் நம்பர் ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப் இருக்குது. இன்னொரு ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 முடிச்சு அந்த தேர்ட் கவுண்ட் வருதுல்ல, 1 2 1 2 1 2
1 2 இந்த மாதிரி 1 2 2 கவுண்ட் முடிச்சோடனே மாத்திர ஃபார்மெட்டு. இது 4 கவுண்ட்டுக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 மட்டும் கார்டு ப்ரெஸ் பண்ணுறது. ஜனகன மனகதினா, அதாவது 1 2 3 4 1 அந்த கரெக்டாக எப்போ அந்த 1 வருதோ அப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். 1 2 3 4 1 2 3 4. ஸோ ஜனகன மன அதிநாயக ஜயகே பாரத பாக்கிய விதாத்தா பஞ்சா இந்த மாதிரி. ஸோ அந்த 1ல் மட்டும் கார்டு ப்ரெஸ் பண்ணுறது இது ஒரு ஃபார்மெட். ஸோ சாங்கை நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டு இப்போ மெயின் கார்டை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. மெயின் கார்ட்லேயே தான் சாங் இந்த பக்கத்துலேயே தான் வாசிக்கிறோம் அப்படின்னா இந்த 3 நோட் எங்கெல்லாம் வருதோ எப்போல்லாம் வாசிக்கிறோமோ அந்த கார்டில் உள்ள இந்த மெயின் நோட் வரக்கூடிய அந்த மெயின் நோட்டை எப்போல்லாம் வாசிக்கிறோமோ அப்போல்லாம் லெஃப்டில் வந்து மெயின் கார்டை பிடிக்கணும். இதுக்கு பிட்வீனில் இருக்க பாருங்க, இந்த சென்டர் நோட்டுக்கு இந்த இருக்கு பாருங்க டி, இதுக்கு லெஃப்டில் இருக்குல்ல, இது வரும்போது ரிவர்ஸ் வந்துடும். இதான் ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட்டு. சாங் வாசிக்கும் போது இங்கே நிற்கும் போது இதுக்கு பின்னாடி வந்துருச்சுனாலே இது லெஃப்ட் கார்டு, ரிவர்ஸ் கார்டு. இதுக்கு மேலே போனாலே அது ஃபார்வர்டு கார்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதோட ஷார்ட்கட்டை நல்லா தெரியும். இது அதுக்குள்ள கண்டினியூட்டி வீடியோ. ஸோ இதுக்கு அப்புறம் இந்த நோட்டை வாசிக்கும் போது ஃபார்வர்டு போயிடணும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபார்வர்டு, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ட்ரிக்கு சொல்லி தரணும் அப்படின்னா ராகம், இப்போ நீங்கள் வந்து இந்த நோட்டில் நிற்கிறீங்க, அந்த லிரிக் பாடணும்ல ஜனகன, இந்த லிரிக்கில் வந்து எப்போவுமே நம்மளால் அந்த ராகத்தை கரெக்டாக ஸ்கேலை கண்டுபிடிக்க முடியாது. இந்த டைமில் என்ன பண்ணால் அந்த ராகத்தை கன்வெர்ட் பண்ணணும், நீங்கள் ராகமாக பாடணும். எப்படின்னா ஸோ இதில் வந்து எங்கே ஏறுது எங்கே இறங்குதுன்னு தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு சொல்லித்தரேன். இதில் இப்படி மாற்றும் போது நமக்கு இந்த நோட்டான்னு எப்போவுமே கன்ஃபியூஷன் ஆகும். எப்போவுமே பக்கத்து நோட்டு வந்து எப்போவுமே கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடியது, சிமிலராக வரக்கூடியது எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகும். இந்த பாட்டில் இந்த மாதிரி சிமிலராக இருக்கக்கூடியது எல்லாமே பக்கத்து நோட்டாக இருக்கும். இங்கே வந்து லைட்டாக ஏறின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ நீங்கள் பக்கத்து நோட்டை தாராளமாக ப்ரெஸ் பண்ணிடலாம். லைட்டாக இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்து ஒரு நோட்டு தான் மாற்றணும். இது பக்கத்து நோட்டை ப்ரெஸ் பண்ணிடலாம். ஒரு வேளை ராகம் ஏறுறது தெளிவாக தெரியுது அப்படின்னா ஒரு நோட்டு விட்டு வரும், இல்லை 2 நோட்டு விட்டு வரும். இதுதான் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்கேலில் நீங்கள் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பக்கத்து நோட்டை மட்டும் எப்போவுமே கண்டுபிடிக்க முடியாது பாட்டில். ஸோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டாக சிமிலராக ஏறுற மாதிரி இல்லை இறங்குற மாதிரி தெரிஞ்சுன்னா பக்கத்து நோட்டுன்னு அர்த்தம். நீங்கள் நிற்கக்கூடிய நோட்டுக்கு பக்கத்து நோட்டு. கொஞ்சம் ஏறுற மாதிரி தெரிஞ்சுது, தெளிவாகவே வெளியே தெரியுது அப்படின்னா ஒரு நோட்டு விட்டுட்டு இல்லை 2 நோட்டு விட்டுட்டு வரும். இவ்வளோ தான் ஃபார்மெட்டு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்கேல் வாசித்தாலே ஈஸியாக எந்த பாட்டுனாலும் வாசிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.